கோடி கணக்கில் படம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான் நான். நீங்க 2 பேரும் சேர்றீங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்க ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. நாரடி இப்படி போலீஸா எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க. மாப்பு இல்ல, அதாவது ஒரு சூடத்தவல் நடுங்கையில வைங்க. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்க. ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல தான் உட்காந்துருக்கேன். இந்த இன்டர்வியூல இருக்கிற 2 பேர் பத்தி சொல்லணும்னா, காமெடி கிங் அண்ட் காமெடி கிங்டம், இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் we have the very lovely வைகை சார் அண்ட் our lovely talented director சுந்தர்சி சார். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கேன். ஒரே நிமிஷம், நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிடணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நதி கண்ணு, ஊரு கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் வந்துட்டு அப்படியே போயிட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு உங்க 2 பேரும் காம்பினேஷன் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கோம். யாரு கண்ணு வச்சாங்களா தெரியல சார். சுத்துனீங்கல்ல, ஒரு சூடத்தவல் நடுங்கையில வைங்க. பெருங்கையில சுத்திட்டீங்க, மனசார சுத்திட்டீங்க. மனசால அப்படியே என் மனசு மட்டும் இல்ல, பாக்குற எல்லாரோட மனசால சுத்திட்டு. சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் நீங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க சார்? தினம் மீட் பண்ணிட்டே இருக்கான். 20 வருஷமா மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, உண்மையை சொல்ல போனா முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்பதான் நாங்க உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது வந்து வின்னர். ஆமா, நான் சொல்ல கிரியில இருந்து வர்றேன். கிரி வின்னர் தானே ஃபர்ஸ்ட்? கிரி தானே முத படம். இல்ல, வின்னர். ஆமா, அப்புறம் ப்ரொடக்ஷன்ல தான் கிரி. அப்படியா? கிரி நம்ம பேனர்ல பண்ணது. ஆமா, நம்ம சொந்த பேனர்ல. அண்ணா கிரி பேனர்ல. சோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருச்சு. என்னென்ன அடிபட்ட போது கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. விடுங்க, நான் அடிபட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சதுதான் வின்னர். ஒரிஜினலா அடிபட்டுருந்துச்சு அப்ப அந்த சீன். ஆமா ஆமா ஆமா. அது மானசன் சரத்குமார் சார் இருக்காருல்ல, அவர் படத்துல ஒரு 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 பள்ளத்துல வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு. அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக் ஆச்சு. அந்த வலி இன்னும் இருக்கு. ஆமாம், அதுக்கு அந்த வலியோட அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷமா இருக்கும் போது நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா டிராவல்ஸு, அப்புறம் அந்த தவசி, இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு போது 3வது படம் அந்த படம் வின்னர். வந்து ட்ரூலி இட் வாஸ் a winner. இன்னைக்கு வரைக்குமே அந்த சார். ஆனா இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீன் பார்க்குவோம், அந்த டைலாக் ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லயே சொல்லுவோம். ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல. நீங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. எப்படி நீங்க வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா, இல்ல என்ன ஆகும் சார்? ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல இருந்து 20% தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம். நானு, அப்புறம் வெங்கட் என் கூட இருக்காரு, ரைட்டர் அவர் இருக்காரு, கதை பேசுவோம். ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட், லைன் ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷம் வரும். இது வந்து 50% வருமா? இப்போ 20% 25% 50% ஆகும். மீதி 50% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல வந்து டெவலப் ஆகும். அது வந்து ஒரு இனிமையான, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது இவர் லொக்கேஷனை பார்த்தோடே வந்துடும். அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க. ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமைஞ்சோடனே 2 பேருமே முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள். ஒரு சுந்தரனுங்கிறது அது முருகனுடைய பேர் தான். வடிவேல், அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் 2 பேரும். அந்த மாதிரி சேரும்போது உள்ளே போகிறப்ப ஒரு போன உடனே ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன உடனே மழை பெய்யும். முதல் நாள் ஷூட்டிங் பண்ணி பல பல பழப்பும் மழை பெய்யும். என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் அண்ணே எல்லா ஷூட்டிங்கும் பெய்யும் இல்லை, அதான் இப்போ நிற்கும் பாருங்க. அப்புறம் நிற்கும், மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் பேயும், மறுபடியும் நிற்கும், மறுபடியும் பேயும், மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம். அதானே உண்மை? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க அந்த மாதிரி முதல்ல வந்து என்னோட பேனர் அரைக்கிறோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்துல. அப்போ ஒரு 3 வருஷம் அங்க மழை இல்லை.
நான் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி. இப்போ எனக்கு பயங்கர ஷாக். என்னன்னா நாங்களாம் வெளியில பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங், வேற வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஷாட்டு வடிவேலன் வச்சு தான். நீங்க அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்ற சீன் வந்து கும்பிட்டு திரும்பாரு. என் பேனர்ல வந்து முதல் ஷாட். அப்ப நான் சென்டிமெண்டா சொன்னேன், நான் முருக பக்தர், முருகர் போட்டோ கும்பிட்டு திரும்பாரு. நான் சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு, என் பேனர் ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு. அது ஆரம்பிச்ச நல்ல நேரம், மோர் தென் 20 years பேனர் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு லைட் இல்லாம எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி. ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன். லைட்டு வெளியில வெளிச்சது. ஆமா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்பா, மலையை பத்தி உதாரணத்துக்கு சொல்லப்பா. நேத்து கேஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் காலையில 1 மணி நேரம் மழை. எப்படி மழை நினைச்சு கொட்டி எடுத்துச்சு. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது ஒரு 1.5 மணி நேரம். நாங்கள் எல்லாரும் பயந்துட்டோம், அன்னைக்கு என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது, நாங்கள் எல்லாருக்கும் பெய்யுமா பார்த்தா காலையில் ஒரு மழை அடித்தா அங்கே இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார், இன்னைக்கு மழை பெஞ்சு எல்லாரும் வந்து அவ்வளோ நேரத்தெல்லாம் சூடு முந்தானத்து, அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகா குழு குழுன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் ஆக்சுவலா ஜென்யூனா யோசிச்சேன், இவ்வளவு நாள் வெயில் போயிட்டே இருக்கேன், டக்குனு ஒரு நாள் மழை பெய்யுது. அது என்னைக்கு பாருங்க, மழை சொன்ன கனெக்ட்ல வந்து எங்கேயோ கரெக்ட் ஆகுது. ஓப்பன் ஸ்டேடியம் வேற, ஓப்பன் ஏரியா. அது ஒரு அரங்கத்துக்கு கூட கிடையாது, ஓப்பன் ஏரியா. ஆனால் மழை காலையில் ஒரு 2 மணி நேரம் பெய்ஞ்சுச்சுன்னா அப்போ இந்த படத்துக்கு பெரிய இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி மாறுது. இந்த படம் வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகும். அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்களை 2 பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு. இது ரொம்ப ஃபாஸ்டா நடந்த விஷயம் அது. இந்த கதை சும்மா பேசலாம், என்ன உண்மையான சும்மா பேசலாம் கட 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 கடன்னு வேலை முடிஞ்சு டக்கு முடிஞ்சு. ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு, எங்களுக்கு ஏப்ரலில் பண்ணிக்கணும் தப்புன்னு. ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி. ஆனால் இப்போ பண்ணுறத விட பேசாமல் ஏப்ரலில் பண்ணிடலாமா அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே, பிள்ளைகள்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் நல்ல லீவ் டைம், அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி வந்து அமைஞ்சு அழகா அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கோம். சார் அதான் சத்தியமா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து வந்து நாங்க வந்து உங்க காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாம இருந்ததுல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு வைப் எப்பவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்க சின்ன ஜெனரேஷனும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி நல்ல அருமையான டைம் அது. ரொம்ப எல்லாருமே எங்க ஃபேமிலியில கூட சொன்னாங்க, ரொம்ப பசுமையான நேரம், குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வந்து ஒரு திருவிழா மாதிரி. ஆமா, சம்மர்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும், ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும், சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் தயார் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவரும் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, பிடிச்சிற ஜாப்பையும் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம், எல்லாம் அவரே வச்சிருக்காரு. அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம பத்தெல்லாம் சொன்னோம், ஏன்னா இதெல்லாம் சொன்னோமா போக்கிறியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையில அழகாக பிளான் பண்ணி அழகாக அது பண்ணி முடிச்சாங்க. பார்த்தேன் ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த சாக்லேட்காக. அது மட்டும் இல்லை சார், உங்ககிட்ட எனக்கு வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸா வந்துட்டு இருக்கீங்க சார். அண்ட் எந்த ட்ரெண்டா இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா டில் your movie, it was like a little up and down season for Tamil cinema. ஆனா உங்க படம்க்கு அப்புறம் அது ஒரு ஹையா போச்சு. அண்ட் இப்போ ஜான்ல வந்து எடுத்தோன்னே இன்னொரு ஹை. அண்ட் இப்போ வந்து 3rd ஹேட்ரிக்கா கேங்கர்ஸும் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ சொல்ல போனா டென்ஷனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னொரு 1 வாரத்துல படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்கு. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன பண்ண போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேல் எனக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமா ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2 பேரும் சேர்ந்தவொடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா இப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாம சேர்ந்துக்கிட்டே இருந்தா கூட போராடிச்சிருக்கோம். இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்க 2 பேரும் சேர்றீங்களா,
நீங்க 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு ஒரு லவ் பார்ட்டியை சேர்றதில்ல, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறடா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமா இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்ப அதுல நான் சந்தோஷம் இருக்கு, நம்பிக்கையும் இருக்குல்ல, எப்படி நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க என்னன்னு கண்டிப்பா அப்படிங்கிற எல்லா மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உங்க முகத்தை தெரியுது இந்த சிரிப்பு பாருங்க. ஆனா ஜென்யூனா வந்து ரூம்குள்ள வந்தது உங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் சொல்றேன். இப்ப சுந்தர்ஜி வடிவெல்லாவே இப்ப மக்களுக்கு என்னன்னா பரவாயில்லையே, அப்ப எங்க படத்தை பூரா பின்னால் நாங்க என்னென்ன படம் பண்ணங்கிற பூரா பாக்குறா, கைப்புள்ளில இருந்து எல்லா இதுல இருந்து வீரபாகல இருந்து பார்த்துட்டு வராங்க. எல்லாம் நகரத்துல இருந்து பார்த்துட்டு இதுல வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா மக்களை ரசிக்கப்பாங்க, நம்மளா சிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க. ஆமா, இப்ப கூட என்ன சொன்னாரு 18ஆம் தேதி கூட அனிமா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாப்போம் என்னாரு. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்புறம் இல்லனே நம்ம 24 பண்ணிடுறோம் என்னாரு, டபக்குன்னு இறங்கிடுச்சு. நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. சோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார்? பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்ல ஆட்டோமேட்டிக்கா? இல்ல, வித்தியாசமா இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவாரு, உட்காந்து பேசி வந்து, ஏன்னா ஒரு கேரக்டர் சீன்ங்கிறது ரெண்டாவது, ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு. இப்ப நீங்க கேங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மீசையில இருந்து அந்த ஏர்ல இருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்னு லுக்கு, இன்னொன்னு பேரு. அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதுல பிடி மாஸ்டர் சிங்காரம். சோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாம முகத்துல ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாயிடும். சோ எல்லா மூவிஸ்க்கும் வந்து ஒரு லுக் பயங்கரமா உட்காந்து கியூரேட் பண்ணல. என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ண? பேரு யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், லொகேஷன் யோசிக்கணும். இவ்வளவு இருக்குமா? அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு இருக்கு. இன்னொன்னு அது ஒரு சேலஞ்சிங்ல, இவர் வடிவேல்னா அவ்வளவு கேரக்டர் பண்ணிருக்காரு. அப்போ அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆமா, எல்லா இதுல இருந்து வேற வேற படங்கள் பண்ணிக்கலாம். போக்கிரி பண்ணிருப்பேன், அது பண்ணிருப்பேன், ஆதவன் பண்ணிருப்பேன், இதெல்லாம் இதுல இருந்து மாறுபட்டு வரும். பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமா, வடிவேலன் வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப், நீ அரமனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேற ஸ்டைல்ல இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்க எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியும். சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இதை நான் சொல்றதை விட அவர் சொல்றப்ப அழகா இருக்கும். அவர் தான் சொல்லணும். இப்ப நீங்க வடிவேல்ல ஃபேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கெட்டப் போட யோசிக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நிறைய டைரக்டர் சொல்றது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோனிக்கு ஆரம்பிக்கும் போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வருவேன். அந்த கதையில உங்களை பத்தியே பேசுவேன். நான் பேசிட்டே வரும்போது பேசும்போது உங்க ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போடுறான். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கணும். அப்ப ஆமா, ரொம்ப கத்தி பேச நேத்து நடந்துச்சு. இந்த படத்துல ஒரு சீனு, எங்க படத்துல வந்து நேத்து ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷன். அதுல ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க குரூப்ல ஒருத்தர், நிறைய கிரௌட் வேற, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இப்ப நிறுத்த சொல்லணும். இப்ப கேங்கர்ஸ் படத்துலயே ஒரு சீன் இருக்கு. ஒரு வடிவேல்னால இன்னொருத்தர் எடுத்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்ப இவர் மார்வெஸ்டர் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவாரு. இப்ப அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழ இருந்து. அது வடிவேல் நிறைய நீங்க படம் பார்த்து பாத்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பத்தி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுங்க, அவரு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்துல எல்லா படங்கள்லயும் வந்து அந்த நாங்க பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்ப ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்கலாமா? இப்ப ஒரு படம் கூட பார்த்துட்டு எல்லா இதுலயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப எல்லா இடத்துலயுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில எல்லா திரைப்படங்களையும் அங்கங்க தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒண்ணு சேரும்போது உங்களுக்கு பிரஷர் இருந்துச்சா? ஓகே, நம்ம மட்டும் பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது? எதுக்கு இந்த கரெக்டான ஜாடி ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு பிரஷர் வரணும்? இல்ல
அது பிரஷர்னே சொல்ல முடியாது, அது எப்படி வந்து சொல்றது? சந்தோஷமான விஷயம், சந்தோஷம். பொறுப்புன்னு சொல்லலாம். Okay. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் வந்து நானும் வடிவேலு காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்ல சொல்லுவாரு முட்டுச்சந்து போய் மாலு விடிய விடிய அடிச்சாங்க எவ்வளவு நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும், அது ஒரு சிங்கிள் ஷாட். அதே மாதிரி வின்னர்ல பாத்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அந்த மாதிரி இந்த ஐகானிக்கா சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். சோ கேங்கர்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டா ஒன்று வைக்கணும். சோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டரா இருக்கணும், ரிப்பிட்டேஷனும் ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகும். அப்போ என்ன பண்ணலாம்? சோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணிருக்காரு. அந்த சீன் படத்துல பாருங்க, அவ்வளவு வாயால சொல்றதோட படத்துல பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்ல நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா பில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதிலு எப்படி இருக்குன்ற படத்துல பாரு. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சது இல்லை அப்படின்னு அது அடிச்சது இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்லுவாரு. அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு. அது நாங்க எல்லாரும் ஆட வாய பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோம். நாங்க பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன, எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். சோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன், கரெக்டா அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன், கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. 24th of April ஃபர்ஸ்ட் போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்டா கண்டிப்பா இல்ல வடிவேல் நான் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்போ எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளவு அருமையான ஒரு சீன் அது. படத்துல பாக்குறேன், நீங்க படத்துல பார்த்தேன், நான் கூட ட்ரெய்லர்ல கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சிருக்காருன்னா அப்பட்டக மாதிரி இருக்காது, தனியா வச்சிருக்கேன் அப்படியே. அது பெரிய பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதுல பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சிருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனா அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மெமரி ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதுல என்ன தலைநகரத்துல கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை கட்டில தூக்கிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி அதோட ஜாதி அது. கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில தூக்கிட்டு போயிடுறாங்களே, கட்டில முதல் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போறாங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு போன ஆரம்பிக்கிறாங்க டம்முன்னு. இல்ல அடுத்த தடவை இதை பார்க்கணும் நினைச்சேன், ஏன்னா ஒன்றும் நடக்கலன்னு, நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். ஒரு மாதிரி நீங்க பேசுற கான்வர்சேஷனே அப்படியே வந்து ஃப்ளோவா தான் எப்பவுமே இருக்குமா? ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, புரஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில. எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா நீங்க இருக்க ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமா, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோட சேரும். கண்டிப்பா. அண்ட் இந்த ட்ரெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஒரு படம் பண்ணுவோம் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்லாம் கேட்ச் பண்ணி, அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்களா? பட் என்ன நீங்க பண்ணாலுமே இட் சீம்ஸ் லைக் ஆல் ஜெனரேஷன்ஸ் ஆர் லைக் ரிலேட்டிங் டு இட். அது எதனால ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, நான் முதல்ல நம்ம ரசிக்கணும் ஒரு விஷயத்த, நம்ம ரசிக்கணும். இன்னொன்னு வந்து இப்போ தலைநகரத்துல டைலாக் வரும், எனக்கு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி. நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவங்க என்னன்னைக்கு நம்மளை வரவேற்பாங்க, தோண்ட தோண்ட வரும். அது ஒரு விஷயம் முக்கியமா. ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷமா வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரக மந்திரம். ஸோ அதுதான் வந்து நல்லபடியா வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. Nice. And Gangers if you are more. Let's talk a little bit more about the cast, sir. என்ன இந்த மாதிரி ஒரு மூவி சொன்னோன்னா உங்களுக்கு இமீடியட்டா இவ்வளவுதான் காஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சா? என்ன எப்படி ப்ராசஸ்? இல்ல இந்த படத்துல அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன, முதல்ல வந்து நாங்க 2 பேரும் உட்காந்து இந்த படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் போகல, ஏன்னா அந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ். ஆக்சுவலா 2 கேங் இருக்குது இதுல. ஒரு கேங் வந்து எங்க கேங், இன்னொன்னு வில்லன் கேங். ஸோ எங்க கேங்ல வரும்போது பாத்தீங்கன்னா நானும் வடிவேல்னு, அப்புறம் அதுல ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா. அது போக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்றாரு மிஸ்டர் பக்ஸ், அப்புறம் முனிஷ்காந்த், அப்புறம் காளையன். இந்த மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொல்ல குட்டக்காங்கன்னா சொல்றாங்க, யாரும் நம்புவாங்களா? இது இட்லினா சட்னியே நம்பாதுன்னு சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போறோம். யாரு? ஹரிஷ் பேரடி, மைம் கோபி, இந்த அருள் மாதிரி நல்ல ஆஜா வில்லனுங்க. ஆமா, இவங்களை போய் இந்த கும்பலோட போய் நாங்க போய் கொள்ளையடிக்க போறோம். ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஆட்டோ டிரைவர், அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கிறவரு. அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர் தான். இதுக்கு நான் தான் தலைவன். ஆமா,
கமாண்டோ. அதுக்கு பேர் கமாண்டோ. அந்த கமாண்டோ போறத பாடு இருக்கு என்ன அது வந்து ஆமா, நீங்க வந்து இவங்க எல்லாம் கொள்ளையடிப்பாங்களே, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவங்களை பார்த்தா மாற்றி அடி வாங்கி சாக போறாங்கன்றது. அந்த மாதிரி ஒரு கேங் வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோங்கிறது கதை. ஓகே நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டீங்க இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்துச்சு, அப்படியே போற போக்குல வந்துட்டு பேர் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு. அது மாதிரி நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பேர்லாம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க என்ன சொல்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இது நல்லா இருக்கு, இது நம்ம டைட்டிலா யூஸ் பண்ணலாம், இதுதான் ரொம்ப இருக்கு. எங்க படத்துல நான் பேசுன டயலாக், எங்க படத்துல பேசுன டயலாக் பூரா டைட்டிலா வச்சு எத்தனை படம் இட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுக்கல, மத்தவங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்ட்டாங்க. என்னன்னு நான் பட்ட பாட்டு எனக்குள்ள தெரியாது. சார் இன்னொரு விஷயம், உங்க வாய்ஸ்க்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அண்ட் நான் வந்து இங்க உட்காந்து என்கிட்ட ஒரு ரெட் லைன் பாட்டு கேட்கலன்னா என்ன மட்டும் எல்லாரும் திட்டுவாங்க. இல்லையே, இந்த படத்துல இவர் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னாச்சு? இவர் மேல வருத்தம் இப்ப சொல்லிடுறாரு. இப்ப நீங்க கேட்டீங்களா, இப்ப பாட சொல்லி கேக்குறீங்களா, இப்ப என்ன இந்த படத்துல பாட வைக்கல. அப்ப அடுத்த படத்துல எல்லா பாட்டும் அவர்தான் பாடுறாரு. அதுக்காக இந்த படத்துல போட்டோ டக்குன்னு எஸ்கே போயிட்டாரு. அடுத்த படத்துல எல்லா பாட்டும் வெளியே பாட போறாருனால இந்த படத்துல இல்ல அப்படின்ட்டாரு. இந்த படத்துல பாட்டு இருந்தா பாடலாமே, வேற எந்த பாட்டை பாடுறது? எனக்கு இந்த படத்துல பாட்டு நான் வேண்டாம், அடுத்து நீங்க சொன்னீங்க அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் இருந்தான்ட்டு. இப்ப அடுத்த ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், எல்லா பாட்டும் விட்டு போறாரு. பொய்யது இல்ல, நான் சாட்சி. நம்ம வந்து போய் சண்டை போடல, அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் நீங்க பாடலாம். இல்ல உண்மையில நான் கேட்டேன், ஆனா ஒரு பாட்டு தான் பாடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த படம் வேற மாதிரி படம், சாங்ல பண்ணிட்டோம். சத்யா மியூசிக், சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்ண, படத்துலயாச்சும் பாடி உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன். ஆசை எங்க நிறைவேற்றிட்டேன். ஆமா, மியூசிக் டேட்டோட இருக்கு பாடணும். நம்ம உள்ள போட்டு பாடி மியூசிக் டேட்டை உள்ள நாங்க ரெண்டு பேருமே ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டு படத்துல வருது. அந்த படத்துல பா அருணை 1 2 3 4 அப்படி வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் 400 கூட போகும். நாங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி கேங்கர்ஸ் 1 2 3 எல்லாம் எதிர்பார்க்கலாமா? நாங்க கண்டிப்பா. இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸா மேல கேங்கர்ஸ் ஊரா போய் கொள்ளடிப்போம். ஓகே நைஸ் சார், தேங்க்யூ சோ மச். உங்க ரெண்டு பேருக்குமே விஷிங் யூ லவ் சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். April 24th மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ.